ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்ற ஒரு முக்கிய எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் இன்று பிற்பகல் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? ஷாம், வணக்கம். அதிமுகவினுடைய இந்த முடிவு என்பது மிக முக்கியமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் முடிவை பல கட்சிகளும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. குறிப்பாக அதிமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமில்லாமல் எதிர் முகாமாக மூன்றாவது அணியாக மாறி இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியினரும் அதிமுகவின் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அதிமுக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுமா அல்லது புறக்கணிக்குமா என்பதை பொறுத்து அவர்கள் தங்கள் கட்சியினுடைய முடிவை அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்படிதான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலரிடம் பேசும்போது அவர்கள் பெரும்பாலும் அதிமுகவினுடைய முடிவை பொறுத்து அமையும் என்றே கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரணம், அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாமல் விட்டால் அந்த வாக்குகளை அறுவடை செய்வது யார் என்ற ஒரு பெரிய போட்டியே இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக தலைமை போட்டியிட தயக்கம் காட்டினாலும் கூட அந்த மாவட்டத்தை சேர்ந்த உள்ளூர் நிர்வாகிகள் சிலர் ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரோடு எம்பி எலெக்ஷனிலே அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமார் அவர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல உள்ளூர் நிர்வாகிகள் சிலரும் தலைமையை அணுகி தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் வென்று காட்டுகிறோம் என அவர்கள் பேசி வருவதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது. அப்போது அவர்கள் சுட்டி காண்பித்த காரணம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணம் தண்ணீர் போல ஓடியது, அதிகமாக பணம் கொடுக்கப்பட்டுதான் ஓட்டுக்கள் பெறப்பட்டது, எனவே இந்த இடைத்தேர்தல்கள் நியாயமாக நடைபெறாது என்று அப்போது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார்கள். எனவே அப்போது மறுத்த அதிமுக இப்போது மீண்டும் எப்படி போட்டியிடும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. எனவே ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், ஒரு சில அதிமுக நிர்வாகிகள் போட்டியிட ஆர்வம் காட்டினாலும் பெரும் பகுதியினர் போட்டியிட வேண்டாம் என்றுதான் கூறி வருகிறார்கள்.